ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்த உடனே வந்தியத்தேவன், உனக்கு புண்ணியமாக போட்டும், நிப்பாட்டு அப்படின்னார். அடடா, தெய்வ தமிழ் பாசுரத்தை நிறுத்த சொல்கிறியப்பா அப்படின்னார் நம்பிகள். ஆழ்வார்க்கடியான், நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம் உதித்திருக்கிறது, அதை சொல்லட்டுமா? நன்றாக சொல்லு தம்பி அப்படின்னார் நம்பிகள். தடியை தூக்கிக்கிட்டு அடிக்க வர மாட்டீரே. உன்னையப்பா, உன்னை அடிக்க என்னால் முடியுமா அப்படின்னார் நம்பி. உம்முடைய வைஷ்ணவம், பக்தி, ஊர்த்துவ புண்டாரம், பாசுர பாடல் எல்லாம் வெறும் வேஷம் தெரியுமா அப்படின்னா வந்தியத்தேவன். ஐயோ, இது என்ன பேச்சு? அபச்சாரம், அபச்சாரம், அபச்சாரம் இல்லை, உபச்சாரமும் இல்லை. உன்னுடைய பெண்ணாசையை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வேஷம் போடுறீர். உம்மை போல் இன்னும் சில பேரை நான் பார்த்துருக்கேன். பெண்ணாசை பிடித்து அலைகிறவர்கள். அப்படி என்னதாயா பொம்பளைகிட்ட இருக்குது அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான். தம்பி, பெண் பெற்று பிடித்து அலைகிறவர்கள் சிலர் உண்டு, ஆனால் அவர்களோடு என்னை சேர்க்காதே, நான் வேஷதாரி அல்லன் அப்படின்னார் நம்பிகள். அப்படின்னா பல்லக்கில் வந்த அந்த பொண்ணுக்கிட்ட ஓலை கொடுக்கும்படி என்னை ஏன் கேட்டீர்? அதில் இன்னொரு மனுஷன் மனம் புரிஞ்சுக்கிட்ட பெண்ணுக்கிட்ட மனத்தை செலுத்தலாமா? நீர் கடம்பூர் மாளிகைக்கு வர காரணம் என்ன? அவளை பார்ப்பதுக்கு தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் வந்தியத்தேவன். இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதற்கு நீ கூறிய காரணம் தவறு. வேறு தகுந்த காரணம் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய கதை அப்படின்னாரு யார்? நம்பிகள். குதிரை இன்னும் வாங்கிட்டு வரல, அந்த கதையை தான் சொல்லுங்களேன், கேட்குறேன் அப்படின்னா வந்தியத்தேவன். கதை என்றால் கற்பனை கதை அல்ல, உண்மையாக நடந்த கதை. அவசியம் சொல்லத்தான் வேணும். இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா விடுங்க. இல்லை இல்லை, சொல்கிறேன் தம்பி. மறுபடியும் உங்கள்கிட்ட ஏதாவது உதவி கோரும்படி இருந்தாலும் இருக்கும், அப்போ தட்டாமல் செய்தில்ல அப்படின்னு நம்பி கேட்டார். நிச்சயமாக செய்வேன், உங்களுக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் வந்தியத்தேவன். உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீர வேண்டும். அந்த இரணையாசுரன் பழவேட்டையருடைய இளம் மனைவி இருக்காளே, நான் ஓலை கொண்டு போய் கொடுக்க சொன்னனே, அவள் பேர் தெரியுமா உனக்கு? நந்தினி. அவளுடைய கதையை நீ கேட்டால் ஆச்சரியப்பட்டு பொங்குவ. இந்த முன்னுதாரெல்லாம் வேணாயா அப்படின்னா வந்தியத்தேவன். ஆனால் இந்த முன்னுதாரத்தை அழுத்தமாக சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பற்றி கதையை சொல்ல ஆரம்பித்தான். ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அவனுடைய குடும்பத்தார் பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள். அவனுடைய தந்தை ஒரு நாள் நதிக்கரையில் உள்ள நந்தவனத்துக்கு போனார். அங்கே ஒரு பெண் குழந்தை அனாதையாக கிடக்கிறத பார்த்தார். குழந்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார். குழந்தை கலையாகவும் அழகாகவும் இருந்ததுனால குடும்பத்தார் அன்புடன் போற்றி காப்பாற்றினார்கள். நந்தினி பேர் வச்சாங்க. ஆழ்வார்க்கடியான் பெண்ணை தன் தங்கை என்று கருதி பாராட்டி வந்தான். இதெல்லாம் நடந்தது. நந்தினிக்கு பிராயம் வளர்ந்து வந்தது போல் பெருமாளோட பக்தியும் வளர்ந்து வந்தது. அவளை மற்றொரு ஆண்டாள்னு பக்தர்கள்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க அந்த பொண்ணோட பாடுற முறை அக்கம் பக்கத்துலலாம் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கு அதிகமாக இருந்தது. தந்தை இறந்த பிறகு அப்பெண்ணை வளர்க்கும் பொறுப்பு அவனை ஏற்றுக்கிட்டான். இருவரும் ஊராக சென்று ஆழ்வாரின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவத்தை பரப்பிட்டு இருந்தாங்க. நந்தினி துலப மாலை அணிந்து பக்தி பரவசுடன் பாசுரம் பாடுறதை பார்த்தா கேட்குறவங்கெல்லாம் மயக்கமே போட்டு விழுந்துருவாங்க. ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்துக்கு யாத்திரை போனான். திரும்பி வர காலதளம் ஆயிடுச்சு. அப்போது நந்தினிக்கு ஒரு விபரீதம் இருந்துச்சு. பாண்டியர்களுக்கும் சோழருக்கும் இறுதி பெரும்போர் மதுரை அருகே நடந்துச்சு. பாண்டியர் சேனை சர்வநாசம் அடைஞ்சிச்சு. வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயங்களோட போர்க்களத்தில் விழுந்திருந்தான். அவனுடைய அந்தரங்க ஊழியர்கள் சிலர் அவனை கண்டுபிடித்து எடுத்து உயிர் தப்பி வைக்க முயன்றார்கள். இரவுக்கிரவே நந்தினியோட வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். பாண்டியன் நிலைமையை கண்டு மனம் இறங்கி நந்தினி அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? சீக்கிரத்தில் சோழ வீரர்கள் அதை கண்டுபிடிச்சி விட்டாங்க. நந்தினி வீட்டை சுற்றி வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. உட்புகுந்து வீரபாண்டியனை கொண்டாங்க. நந்தினியோட அழகை பார்த்து மோகித்து பழவேட்டை என்ன பண்ணார்? அவளை சிறை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டார். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. பிறகு ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பார்க்கவே முடியல.
அன்று முதல் ஒரு தடவையும் நந்தினியை தனியாக சந்தித்து பேசவும் அவள் விரும்பினால் அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயன்றுக்கிட்டு இருந்தான். அது வரைக்கும் அந்த முயற்சி வெற்றி பெறவே இல்லை. இந்த வரலாற்றை கேட்ட வந்தியத்தேவனுடைய உள்ளம் உருகியது. கடம்பூர் மாளிகையில் பல்லக்கிலிருந்து நந்தினி இல்லை என்றும் இளவரசன் மதுராந்தகன் என்றும் ஆழ்வார்க்கடியான் சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தான் வந்தியத்தேவன். பிறகு ஏதோ ஒன்று மனதை தடை செஞ்சுது. ஒருவேளை இந்த கதை முழுவதும் ஆழ்வார்க்கடியானுடைய கற்பனையாக கூட இருக்கலாம். அதனால் கடம்பூர் மாளிகையில் நடந்ததை நம்ம காமிச்சிக்க வேண்டாம், ரகசியமாக வச்சுக்கலான்னு வந்தியத்தேவன் அமைதியாக இருந்துட்டான். சற்று தூரத்தில் கடம்பூர் வீரர் குதிரையோடு வந்துட்டு இருந்தான். தம்பி, எனக்கு நீ ஒரு உதவி செய்வியான்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்டான். நான் என்ன உதவி செய்ய முடியும்? பழுவேட்டரையன் சோழ ராஜ்யத்தில் ஆட்டு வைக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். நானோ ஒரு செல்வாக்கும் இல்லாத தன்னந்தனி ஆள். என்னால் என்ன செய்ய முடியும் என்று வந்தியத்தேவன் ஜாக்கிரதையாக பேசினான். பிறகு நம்பிகளே, ராஜாங்க காரியங்களை பற்றி உமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது நேர்ந்தால் அடுத்த படத்துக்குரியவர் யார் என்று உம்மால் சொல்ல முடியுமான்னு கேட்டான். அதெல்லாம் எனக்கு எப்படிப்பா தெரியும் தம்பி, குடந்த ஜோசியரை கேட்டால் தெரியும் அப்படின்னாரு நம்பிகள். ஓஹோ, குடந்த ஜோசியர் உண்மையிலேயே அவ்வளோ கெட்டிக்காரத்தனமா? அசாத்திய கெட்டிக்காரர். ஜோசியம் பார்த்து சொல்லுவார், மனதையும் அறிந்து சொல்லுவார், உலக வரலாறு அறிந்து அதற்கேற்பவும் ஆளும் சொல்லுவார். அப்படின்னு அவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு வந்தியத்தேவன் மனசில் தீர்மானிச்சுக்கிட்டான். ஆதி காலத்திலேருந்து மனித குலத்துக்கு வருங்கால நிகழ்ச்சிகள் அறிந்து கொள்வதில் பிரமை இருந்து வருகிறது. அரசர்களுக்கும் அந்த பிரமை உண்டு, ஆண்டிகளுக்கும் உண்டு, அறிவில் சிறந்த மேதாவிக்கும் உண்டு, மூட மதியினருக்கும் உண்டு. இத்தகைய பிரமை பல அபாயங்களுக்கு துணிந்து அரசாங்க அந்தரங்க பணியை நிறைவேற்றுவதற்காக பிரயாணம் செய்து கொண்டு நம்முடைய வாலிப வீரனுக்கும் இருந்ததில் ஆச்சரியமில்லை அல்லவா?